வணக்கம். இப்போ ஆரி ஒர்க் ஸ்லீவ் வந்து அந்த மணி வச்சு எப்படி தைக்க தெரியலன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஒரு சும்மா சின்ன டிப்ஸ் தான். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஆரி ஒர்க் மணி வச்சுருக்காங்க பாருங்கள், அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது மாதிரி எடுத்துட்டு மணியை வந்து நல்லா அழுத்தமாக பேக் சைடு வச்சு அழுத்திக்கோங்க. அழுத்திட்டு நம்ம நல்லா பெரிய செல்லோ டேப் இருக்குது பாருங்கள், நல்லா வச்சு அழுத்தினா தான் அது நிற்கும். அழுத்தி முடிச்சுக்கோங்க. முடிச்சுட்டு பெரிய சைஸு செல்லோ டேப் எடுத்துக்கணும். சின்ன சைஸ்லாம் ஒத்து வராது. பெரிய சைஸ் செல்லோ டேப் எடுத்து நல்லா ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு இந்த 2 ஆரி ஒர்க்கு போட்டிருக்கோம் இல்லையா கை, அதுலேருந்து சென்டர் நாம் எடுத்து ஒரு நாச் மார்க் போட்டுக்கணும். அதே மாதிரி லைனிங் துணியிலையும் ஒரு நாச் மார்க் போட்டுட்டு ஒரு தையல் போட்டுக்கோங்க. நமக்கு ப்ரெஷர் போட்டு வந்து ஒன் சைடு இருக்கணும். அந்த மாதிரி எடுத்துகிட்டு திருப்பி ஒரு தையல் போடுற வரைக்குமே அந்த செல்லோ டேப் வந்து ஒன்றுமே ஆகாது. கரெக்டாக அழகாக நம்மளால் தைக்க முடியும். பாருங்கள், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அழகாக வருது. தச்சு முடித்த பிற்பாடு அந்த செல்லோ டேப்பை வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிடுங்க. நான் ஃபஸ்ட்டில் எடுத்தேன் பாருங்கள், அது மாதிரி அழகாக எடுத்த பிற்பாடு நல்லா அழகாக வந்துடும். ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. அது பாருங்கள், ப்ளவுஸ் ரெடி ஆகிடுச்சு. தச்சு திருப்பும்போது